அவனை போய் போலீஸ் ஸ்டேஷனை வச்சு அடிச்சு உனக்கு தும்புறதுக்கு உனக்கு அதிகாரம் எவன் கொடுத்தது? நீ ஏன்டா ஒரு உயிர் அவன் 20 கல்யாணமே பண்ணல, அவனை கொண்டு விட்டீங்க, அடிச்சு கொண்டு விட்டீங்க. இங்கேதான் கிடைப்பேன். ரம்யா கடையில இங்க பூரா பசங்களோட ரொம்ப நண்பா பழகுவேன். அவனை அடிச்சு கொண்டதுக்கு ஆதாரம் வேணும். கட்சிக்காரவங்க வந்து யாரும் உள்ள நுழையும். அண்ணனை கண்ணு முன்னாடி வச்சு தம்பி அடிக்கிறாரு. தம்பி அடிக்கும் போது அண்ணன் ஒத்துக்குருவானா அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கிறாரு. அடிக்கும் போது அப்பயும் இல்லைன்றான். நகையை வச்சுதான் எதுக்கு சாவி கொடுக்குறா? உண்மையான சாவியை கொடுத்தது சாவி அந்த வண்டி எடுத்ததாரு. உனக்கு ஓட்ட தெரியாது, வண்டி எடுத்ததாரு. அதை மட்டும் உண்மையை கூட்டுறாங்க. அவனை போய் போலீஸ் ஸ்டேஷனை வச்சு அடிச்சு உனக்கு தும்புறதுக்கு உனக்கு அதிகாரம் எவன் கொடுத்தது? உனக்கு எவன் கொடுத்தே அவனுக்கு அதிகாரம்? நீ ஏன்டா ஒரு உயிர் அவன் 20 கல்யாணமே பண்ணல, அவனை கொண்டு விட்டீங்க, அடிச்சு கொண்டு விட்டீங்க. இது உண்மையான நீதி கிடைக்கணும். அவங்க வந்து காரில் வந்து அவங்க ஆத்தாள் மக்களும் வந்தாங்க, 2 பேர் பெண்கள் வந்தாங்க. பெண்கள் வந்தவங்க வந்து அதில் வந்து அந்த நகை கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது. அதே மாதிரியே வந்த உடனே வந்தாங்க, அவங்க அம்மாவை கூட்டி வந்தாங்க. கூட்டி வந்த இடத்துல காரு அந்த நம்மளை வளர்த்துட்டு இந்த 1.5 மாதத்துக்குள்ளே இப்போ கொஞ்சம் வேலை வரும். அந்த வேலைக்கெல்லாம் நம்ம தான் சேர்த்து விட்டோம். சேர்த்து விட்டு இப்போ இடவுள்ள 1.5 மாதமாக ஏலத்தில் வைக்கிறேன். இந்த கார் பார்க்கிங் இதெல்லாம் அந்த பையன் தான் மாற்றி விடுவான். அந்த மாற்றி விடும் போல் அந்த அம்மாவும் அவங்க பெண்மணியும் இங்கே கோயிலுக்கு வந்தாங்க. வரும்போதில் அந்த காரை கோயிலுக்கு முன்னாடி பாட்டேன். அந்த காரை வந்து எடுத்து விடுறதுக்கு டிரைவர் கிடையாது. அவங்க வந்து அவசரமாக என்ன செஞ்சாங்கன்னா, பூசை டைமாக இருக்கும், டக்குன்னு இறங்கி இந்த காரை வந்து அஜித்ன்ற பையன்ட்ட சாவியை கொடுத்து அதை எடுத்து போடுமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது போனதுனால அந்த காரை வந்து டிரைவரு ஓட்ட தெரியாது. அஜித்ன்ற பையலுக்கு ஓட்ட தெரியாது, தெரியாது. இது வரைக்கும் கார் ஓட்டி பார்த்ததே கிடையாது. அவர் கார் ஓட்டி பார்த்ததே கிடையாது. பைக்கை தவிர கார் ஓட்டி பார்த்தது கிடையாது. அதை வந்து எடுத்து போட சொல்லுவேன். அதை எடுத்து போடுறதுக்கு இன்னொரு டிரைவர், ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுத்து அதை எடுத்து போடனே, எனக்கு ஓட்ட தெரியாது, அவங்க அவசரமாக சாவியை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அஜித் வந்து அந்த ஆட்டோக்கார போயிட்டா கொடுக்க. அந்த பையன் என்ன செஞ்சான்னா, அதை பார்க்கிங் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அவன் திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறான். ரிட்டர்ன் வந்தோடனே சாவியை கொடுத்துட்றான். அவன் கொடுத்துட்டு அவன் பொழப்புக்கு அவன் ஆட்டோ எடுத்துட்டு போயிடுறான். அடுத்தாப்புல உள்ள இருந்து இந்த தாமதமாக கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் அந்த செக்யூரிட்டி வேலை பார்த்ததுனால 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தாமதமானதுனால இது அடுத்தாப்புல அவங்க வந்து சாமியை கும்பிட்டு வெளியில வர போற நேரத்தில் திருப்பி கொண்டு போய் அந்த பார்க்கிங்ல அந்த வண்டியை கிடக்கிறத இன்னொரு பையில வச்சு அதை எடுத்துட்டு வந்து கோயிலுக்கு முன்னாடி பார்க்கிங் கொடுக்க சொல்றாங்க. பார்க்கிங் கொடுக்க சொல்லும் போதுல அந்த இன்னொரு பையலும் கொண்டு வந்து அந்த எடுத்து கொண்டு வந்து அந்த கோயில் வாசலுக்கு முன்பாக நிப்பாட்டிட்டு அந்த பையன் போயிட்டான். அந்த பையன் போனதுக்கு பின்னாடி அந்த அம்மாவுங்க ஏப்பா ஒன்றா தாமதமாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, இந்த மாதிரி நான் செக்யூரிட்டி வேலை பார்க்குறேன், அதனால கொஞ்சம் தாமதமாயிருச்சுமா, நாங்கள் வண்டிகளை ஒதுக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சாவியை கொடுக்க, இவங்க அதோட என்ன செய்றாங்கடா எடுத்துட்டு கிளம்புறாங்க. கிளம்புற உடனே திரும்பி கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வேண்டாம் அந்த நகையை காணணும்னு சொல்லி வர்றாங்க. வந்தோடனே இந்த பையன்கிட்ட தான் சாவியை கொடுத்தேன், இந்த பையன் அஜித் அந்த பையன்கிட்ட தான் சாவியை கொடுத்தேன் செக்யூரிட்ட, இந்த வண்டியில் இல்லை நகையை காண 10 பவுன். அந்த 10 பவுன் நகையும் காணோம். இதுக்கு காரணம் இந்த செக்யூரிட்டி அந்த பையன் தான் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க.